ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் முதல் வாரத்திலும் கூட உங்கள் அனைவரையும் காணவும் கர்த்தருடைய வார்த்தையை பகிரவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் அநேக வாசல்கள் உங்களுக்கு திறக்கும்படியாக கூட நான் பேசுகிறேன். வாய்ப்புகளை கொண்டு வரும் வாசல்கள் உங்களுக்கு அடைபடாது இருப்பதாக. வாய்ப்புகளை உருவாக்கும் வாசல்கள், வாய்ப்புகளை உருவாக்கும் வாசல் என்ற தலைப்பின் அடிப்படையில் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சுகிறேன். அப்படி என்ன வாய்ப்புகள் வாசல்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் முதலாவது எடுத்துக்கொள்வோம் பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். போதும், நிறுத்திக்கொள்வோம். இந்த வாசித்த இந்த வேத வசனத்தினுடைய சாராம்சம் என்ன? இதுதான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இந்த செய்தியினுடைய சாராம்சமான வசனம். இதில் சொல்லப்பட்ட காரியம் பாருங்க. நானே வாசல். யார் சொல்றாங்க? இயேசுவானவர் சொல்லுகிறார். அவர் மேய்ப்பரை போலவும் ஆடுகளாக அவருடைய ஜனங்களை பாவித்தும் சொல்கிறாரு, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். 2 காரியங்களை கர்த்தர் இங்கு வலியுறுத்துகிறத பார்க்கிறோம். ஒன்று, நானே வாசல், ஐ am the door அப்படின்றார். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் முதலாவது அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? ரட்சிப்பு பெற்ற மகனா இருப்பான். 2வது, உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இதுதான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வார்த்தையினுடைய சாராம்சம். அப்போ நானே வாசல், வாசல் வழி நமக்கு வாய்ப்புகளை பெற்று தருவது என்னது? வாசல். இல்ல, எத்தனை பேருக்கு வாசல் உடனே நினைப்பு வருகிறது? என்னது? டோர் அப்படின்னு உங்களுடைய எண்ணங்களுக்கு தோன்றுகிற காரியம் என்னது? வாசல்னா என்ன? எதை மீன் பண்ணுகிறது? எதை உங்களுக்கு இந்த வாசல் என்ற வார்த்தை எதை நினைப்பூட்டுகிறது? இல்ல நீங்க உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன? வாசல்னா என்ன? வாசல்னா வாய்ப்பு. சரி, வேற? வழி. வாசல் என்பது இட்ஸ் ஆக்சஸ், ஒரு வழியை உண்டாக்குகிறதுல. எல்லார் வீட்லயும் கதவு இருக்குதா? வாசல் இருக்கும்ல. அந்த வீட்டுக்குள் நுழைவதற்கு எனக்கு ஒரு நுழைவாயில் என்ன தேவைப்படுகிறது? நுழைவாயில் அவசியம். அப்ப வாசல் என்பது ஆக்சஸ். நான் என்ன செய்கிறது? எனக்கு ஒரு வழி, என்னோட வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு வழியா இருக்கிறது. அடுத்த காரியம் வேற ஏதாவது? வாசல் என்ற நினைப்பு வருது, நினைப்பு ஊட்டுகிற வார்த்தை சாவி. ஓகே, வாசல் பூட்டுக்கு சாவி. அடுத்து வேற ஏதாவது? டோர், சேஃப்டி, ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. எத்தனை பேர் வீடெல்லாம் பூட்டிட்டு வந்தீங்க? எல்லாரும் பூட்டிட்டு வந்திருப்போம்ல. சில நேரம் பாதி வழியில வரும்போது பூட்டணுமான ஒரு சந்தேகம் வரும். சில பேர் மறுபடியும் வீட்டுக்கு போய் இந்த பூட்டை என்ன செய்வோம்? தொங்கி பார்ப்போம், யாராவது ஏதாவது பூட்டணுமா ஒழுங்கால. அப்போ வாசல் என்பது என்னது? பாதுகாப்பு, சேஃப்டி. அடுத்தது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வாசல் சமாதானம். ஓகே, வாசலுக்குள்ள போனா, வீட்டுக்குள்ள போனா பிரைவசி. கரெக்டா சொன்னாங்க, பிரைவசி. இல்ல, நம்ம வீட்டுக்கு போனோம்னா அப்படியே திறந்து விட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ள போறது இல்லை. வீட்டுக்கு போனோம்னா என்ன செய்யறோம்? இது என்னுடைய வீடு இல்ல, இது என்னுடைய அந்தரங்கம், என்னுடைய வீடு. எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமுக்கு நமக்கு என்ன செய்யறோம்? பூட்டு போட்டிருக்கோம். இல்ல, வாசல் இருக்கு. கதவு என்பது அப்ப என்னது? பிரைவசி. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம தியானித்து பார்க்கும்போது இயேசுவானவர் சொல்றார், நானே வாசல், ஐ am the door. அப்ப எப்படி பாருங்க, இந்த வார்த்தை நீங்க பேசின இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு வார்த்தை கூட உங்களோடு கூட நான் எதிர்பார்க்கிறேன். என்னது? வாசல் என்பது வேற என்னது? செப்பரேஷன். 4 பதிலையும் சொல்லிட்டாங்க. வாசல் என்னது? செப்பரேஷன். நம்ம ஒரே பில்டிங்ல இருந்தாலும் கூட எனக்குள்ள செப்பரேஷன். வீட்டில் என்ன செய்கிறோம்? பூட்டினதுக்கு அப்புறமா என்னுடைய தனிப்பு, என்னுடைய அந்தரங்கம், என்னுடைய பிரித்தெடுக்கப்பட்டது. நான் ஒரே பில்டிங்ல எத்தனை மாடி இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு டோர் உண்டு. அந்த டோரை பூட்டினதுக்கு அப்புறம் என்னது? இது என்னுடைய வீடு இல்ல, செப்பரேஷன். இந்த 4 காரியங்களையும் பாருங்க. இயேசு சொல்றாரு, நானே
வாசல். அப்ப முதலாவது என்னது? ப்ரொடெக்ஷன். அப்புறம் என்னது? ஆக்சஸ், வழி, இல்ல நுழைவாயில். தேவனாகிய பிதாவினிடத்தில் போய் சேருவதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வாசல் யாரு? தேவன், இயேசுவானவர். அதனாலதான் அவர் சொல்றாரு, நானே வாசல். என்னுடைய எல்லா காரியங்களிலும் நான் தீர்மானித்து நான் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் அதிகமா இருந்தாலும் நான் போக வேண்டிய வழி என்னது? வாசல் வழியா இயேசுவின் மூலமாய் நான் செய்கின்ற காரியத்திற்கு எனக்கு புதிய வாய்ப்புகளை பெற்றுத்தரும். இல்ல, அடுத்தது பாருங்க, நம்ம வழி சொன்னோம், பாதுகாப்பு சொன்னோம். எந்த காரியத்திலும் எத்தனை பேர் வீட்டை விட்டு வெளியில போகும்போது ஜெபித்துட்டு கிளம்புறீங்க? இல்ல, அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. நான் வீட்டுல இருந்து ஒரு வேளை சின்ன ஒரு ஃபேமிலியோட ஒரு வெளியில போறேன், அப்போ ஒன்னாய் கூடி என்ன செய்யறோம்? ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல, இயேசுவினுடைய பாதுகாப்போடு கூட நம்ம போறோம். அடுத்தது என்ன சொன்னோம்? ஒரு ப்ரொடெக்ஷன். அடுத்தது என்னுடைய பிரித்தெடுத்தல். என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அதற்கு மூல காரணம் யாரா இருக்கணும்? இயேசு. ஆகவேதான் அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இங்கு சொல்லப்பட்ட அடுத்த வசனத்தை பார்ப்போம் பாருங்க. அடுத்த கடைசி பகுதியை பார்ப்போம் பாருங்க. ஒன்று, அந்த வாசலுக்குள் பிரவேசிப்பவன் எப்படிப்பட்டவனா மாறிடுவான்? ரட்சிக்கப்பட்டவனாய் மாறிடுவான். என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நான் நிதானித்து அறிய வேண்டிய காரியம் என்னது? நான் ரட்சிக்கப்பட்டவனை போல நடந்து கொள்கிறேனா, ரட்சிக்கப்பட்டவன் போல சிந்திக்கிறேனா, பேசுகிறேனா என்பதை நான் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ ரட்சிக்கப்படுவான். இரண்டாவது பாருங்க, உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை அடைவான். He will go in and come out. உள்ளே போய் என்ன செய்வான்? உள்ளேயும் போவான், வெளியிலையும் வருவான். ஆனா இந்த ரெண்டு இடங்களிலும் அவன் மேய்ச்சலை கண்டுகொள்வான். உங்களை பார்த்து சொல்றேன், அநேக நேரம் நம்ம இயேசுவினிடத்தில் போகிறோம், அங்கு ஆவிக்குரிய மேய்ச்சலை மேய்ந்து கொள்ளுகிறோம். புறம்பே போகிறோம், நம்முடைய உலக வாழ்க்கையில நாம் என்ன செய்யறோம்? மேய்ச்சலை கண்டுகொள்ளும்படி கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை அமைத்து கொடுக்கிறாரு. ஆனால் அநேகர் என்ன செய்யறோம்? புறம்பே மேய்ச்சல்லையே நம்ம என்ன செய்யறோம்? நல்லா மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இல்ல, உள்ள போய் மேய்ச்சலை கண்டுகொள்வதற்கு நேரம் இல்லை. அப்படிதானே? ஆனால் இங்கு சொல்லப்பட்ட காரியம் என்னது? அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்போ ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவனுடைய செய்கை எப்படி இருக்கணும்? நான் உள்ள போய் மேயணும், வெளியில வந்து நான் என்ன செய்யணும்? மேய்ச்சலை கண்டுகொள்வேன். முதலாவது உள்ளும் புறமும் தான். நான் உள்ளே சென்று மேய்ச்சலை கண்டுகொள்கிறவனாய் இருக்கும்போது வெளியில என்னுடைய காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார்? எனக்குரிய மேய்ச்சல்களை அவர் என்ன செய்கிறார்? ஆயத்தம் பண்ணுகிறார். அப்போ வாய்ப்பை உருவாக்கும் வாசல் யாரு? இயேசுவானவர். ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவினிடத்தில் மேய்ச்சலை கண்டு கொண்டு புறம்பே போய் என்னுடைய உலக காரியங்களில் நான் மேய்ச்சலை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும், கண்டடையணும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கின்ற காரியங்கள். இதை கொண்டுதான் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். பாருங்க, அடுத்த வாசனம் கூட இல்ல, நமக்கு படிக்க வேணாம், நம்ம அடுத்த காரியங்களுக்கு செல்லலாம். அப்ப ரட்சிப்பு மேய்ச்சல் என்பது இரண்டு இடங்களிலும் நடக்கணும். நாம் என்ன செய்யறோம்? அநேக நேரம் ஒருவேளை அநேக நேரங்கள் என்ன செய்யறோம்? ஓவர் ஸ்பிரிச்சுவலா இருக்கணும்னு நினைச்சு நான் உள்ளுக்குள்ளேயே தான் இருப்பேன், வெளியிலேயே வரமாட்டேன்னா ஏதாவது பயன் இருக்கா? நான் கிறிஸ்துவை நன்றா அறிஞ்சிருக்கிறேன், ஆனா உலகத்துல போய் நான் வெளிச்சமா இல்ல, கிறிஸ்துவின் பாதத்திலே இருந்துட்டு இருக்கிறேன், அது போதுமா? இல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. சில பேர் என்ன செய்யறோம்? வெளியில மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கிறோம், உள்ள போக மாட்டேங்கிறோம். காரணம் என்ன சொல்றோம்? கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, இது போதும், இதுலயே நம்ம என்ன செய்யறோம்? தங்கிடுறோம். ஆனால் இரண்டுமே நமக்கு பேலன்ஸ்டா இருக்கிறது தான் கிறிஸ்தவ ஜீவியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் மேய்ச்சலை பெற்றுக்கொண்டு உலகத்திற்கு நான் அதை என்ன செய்யணும்? மேய்ச்சலை பெற்றுக்கொள்ளுகிற இடங்களில நான் பகிர்ந்து அளிக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்? ஒண்ணு ஓவர் ஸ்பிரிச்சுவலாவே இருந்துடணும்னு நினைக்கிறோம், இன்னொன்னு உலகத்துல இருந்துகிட்டே நான் என்ன செய்யறேன்? சப்போர்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். வேணாம், நான் அங்க வரல, நான் என்ன செய்யறேன்? சப்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மாட்டுக்கு 2 கொம்பு இருக்குல்ல, அப்படிதானே? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா என்னது 2 கொம்பா அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்கு. ஒரு மாட்டுக்கு 2 கொம்பு இருக்குல்ல, ஒரு கொம்பு மட்டும் ரொம்ப பெருசா, இன்னொரு கொம்பு குட்டியா இருந்ததுன்னா அதனால ஏதாவது பயன் இருக்கா? எதிரி வரும்போது அதை தாக்க முடியுமா? முடியாது.
ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கணும்ல. அப்போதான் அதை தாக்க வருகின்ற விலங்குக்கு அது என்ன செய்யும், அந்த கொம்புகள் அதற்கு பயன்படும். ஒரு கொம்பு மட்டும் பெருசா இருந்துச்சுன்னா கொம்பு அடுத்த கொம்பு முட்டுறதுக்கு என்ன செய்யாது, இடம் கொடுக்காது. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசுவானவர் சொல்றாரு, நானே வாசல், என் மூலமா தான் நீங்க என்ன செய்யணும், பிரவேசிக்கணும். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவோம். சிலர் சொல்லுவாங்க, நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தில் இந்த உலகத்துக்கு நமக்கும் பங்கே இல்லை அப்படின்றது அல்ல. இந்த உலகத்துல பங்கே இல்லைன்னா உடனே நம்மளை எடுத்திருக்கலாம்ல. எதுக்காக உலகத்துல வச்சிருக்கிறாரு? உலகத்துல நீங்களும் நானும் சாட்சியா இருப்பதற்காக தான். அப்போ வாய்ப்புகளை உருவாக்கும் வாசல். நான் இப்படிப்பட்ட ஜீவியத்தை உள்ளும் புறமும் சென்று நான் மேய்ச்சலை கண்டுகொள்ளுகிற வாழ்க்கை எனக்கு வாய்ப்புகளை உருவாக்கும். முதலாவது ஒரு நபரை பார்ப்போம் பாருங்க. நான் இரண்டு நபர்களை உங்களுக்கு நான் போதிக்க இருக்கிறேன், இல்ல பற்றி பேச நான் வாஞ்சிக்கிறேன். சில வாய்ப்புகள் பிறப்புலயே உண்டாகும். எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க, அந்த வீட்டில் நான் பிறந்திருந்தா பிரச்சனையே இல்லை அப்படி இல்லை. சில வாய்ப்புகள் பிறப்பிலேயே உண்டாயிருக்கும். சில வாய்ப்புகள் அர்ப்பணிப்பின் மூலமா தான் உண்டாகும். எத்தனை பேருக்கு விளங்குது இல்ல? சில பேர் அவங்க பிறக்கும் போதே சொல்லுவோம்ல, he born with a silver spoon, கூட கோல்டன் ஸ்பூன் சொல்ற அளவுக்கு வந்துட்டான். பிரச்சனையே இல்லாத ஒரு குடும்பத்துல நான் பிறந்துட்டேன், அது அவங்களுக்கு வாய்ப்பா இருக்கலாம். ஆனா சில பேர் என்ன செய்வாங்க, கடினமாய் உழைத்து படித்து அவர்களுடைய அர்ப்பணிப்பின் நிமித்தமாய் வாய்ப்புகளை சுதந்திரிப்பார்கள். ரெண்டு விதமான வாய்ப்புகளையும் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். முதலாவது ஒரு வாய்ப்பை குறித்து பார்ப்போம் பாருங்க. முதலாவது ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்பு, அதை எப்படி அவன் பயன்படுத்தினான் என்பதை நான் 12 இல்ல 13 முதல் 2 வசனங்களை நான் படிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். அடுத்த வருஷம் கர்த்தருடைய தூதரானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அல்லேலூயா. பிறப்பின் அடிப்படையில் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன செய்யறாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியுமாய் தன்னுடைய வாழ்க்கை பாவம் நிறைந்தபடியாய் கர்த்தருக்கு விருப்பமில்லாத வாழ்க்கை வாழும்போது அவர்களுக்கு 40 ஆண்டுகளாக பெலிஸ்தியருடைய கைகளுக்கு என்ன செய்தாரு? ஒப்பு கொடுத்தார். சில காரியங்கள் கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செயல்படுத்தும் போது கர்த்தர் அந்த நாட்களில் அவருடைய ஜனங்களை என்ன செய்யறாரு? பெலிஸ்தியர்கள் தனக்கு எதிராளியாய் உள்ளவர்கள் கையில ஒப்பு கொடுக்கிறாரு. ஒப்பு கொடுத்த பின்பு கர்த்தருடைய தூதனானவன் ஒரு பெண்மணியத்துல என்ன சொல்றாரு? பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? உன்னுடைய கற்பத்திலிருந்து ஒரு குமாரன் புறப்படுவான், அந்த குமாரனுக்கு நீ என்ன செய்யணும்? அவனை தீட்டுப்படுத்தாதபடி வயிற்றுக்குள்ள அவன் வளரும் போதே நீ என்ன செய்யக்கூடாது? திராட்சை ரசங்களை குடிக்க கூடாது. எந்தவித திராட்சை செடியிலிருந்து முளைக்கின்ற ஒரு காரியத்தையும் நீ என்ன செய்யக்கூடாது? பருகக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஒரு திட்டங்களை கொடுக்கிறார். இல்ல, நம்முடைய தாய்மார்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய தாய்மார்கள் சொல்லுவோம், நீங்க கேட்டிருப்பீங்க, நீ வயிற்றுல இருக்கும்போது கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தார். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்கல்ல? கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி தான் நீ எனக்கு பிறந்த. ஆனால் அதெல்லாம் என்ன செய்யிட்டோம்? இன்னைக்கு மறந்து போயிட்டோம். கற்பத்திலிருந்தே அவனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டான், அவன் என்னவாய் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தார். அப்படிதானே? அவனுடைய வாழ்க்கை என்னது? பெலிஸ்தியர்களிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக ஏற்படுத்திய ஒரு ரட்சகன், ஒரு நியாயாதிபதி. அவனுடைய தாளந்துகள், அவனுக்கு கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஒவ்வொரு வரங்களும் என்னது? அசாதாரணமான காரியங்களை நிகழ்த்தும்படி கர்த்தர் அவனுக்கு ஒரு வல்லமையை கொடுத்திருந்தார்ல. அவனுடைய வாழ்க்கையில அநேக இக்கட்டுகளிலும் கூட இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தான், காத்தான், கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றினான். நான் நல்ல கவனமா கேளுங்க, இந்த வாசல் என்றது நீங்க மறந்துடக்கூடாது. நானே வாசல் என்று இயேசு சொன்னாரு. ஆனால் அந்த வாசல்ல பிரவேசிப்பதற்கு நான் ரட்சிக்கப்பட்டவனா இருக்கணும். இல்ல, நான் எப்படிப்பட்ட ஜனமா இருந்தாலும் அந்த வாசல் வழியாய் பிரவேசிப்பவன் ரட்சிக்கப்படுவான். ஆனால் அந்த வாசலுக்கு அருகையில நம்ம போறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த வாசல்ல எனிஹாவ் மாதிரி யாரும் ஏதோ தானோ என்று போய் என்ன செய்ய முடியாது? நுழைய முடியாது.
குற்ற உணர்ச்சி நமக்கே இருக்கும் பாருங்க. சில நேரம் நம்ம தவறுகள் செய்யும்போது, வேதத்தை படிக்கும்போது, வேதத்தை தொடர்றதுக்கே பயமா இருக்கும். சில காரியங்கள் சிலருக்கு விரோதமா நம்ம பேசிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஜெபிக்கின்ற நேரம் நம்ம மனசுல என்ன செய்யும்? உள்ளுக்குள் குத்துவதை நாம் உணர்கிறோம். அதே போல மனோவாவுக்கு பிறந்த இந்த குழந்தை என்ன செய்யப்படுகிறது? சிறு வயதிலிருந்தே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. டோர் என்ன நான் என்ன சொன்னேன்? ஒரு காரியம் பிரித்தெடுத்தல், செப்பரேஷன். அதுதானே நானே வாசல் என்று இயேசு சொல்றாரு. வாசல் என்பதற்கு, டோர் என்பதற்கு இன்னொரு அதோடைய பண்பு என்னது? பிரித்தெடுத்தல். என்னுடைய பில்டிங்ல 19 20 ஃப்ளோர் 20 ஃப்ளோர்ஸ் இருந்தாலுமே என்னுடைய வீட்டுக்கு போயிட்டேன்னா மற்றவங்களோட எனக்கு என்ன செய்யல? ஐக்கியம் இல்லை. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவள். அப்படிப்பட்ட ஜீவியம் தான் இந்த சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவன் என்ன செய்தான்? அசுத்தமான காரியங்களை அவன் செயல்படுத்த கூடாது. அவன் அவன் தவிர்க்க வேண்டிய காரியங்களை எல்லாம் என்ன செய்தான்? செயல்படுத்தினான். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தார். என்ன வாய்ப்பு? அவன் ஒரு ரட்சகனாய், இஸ்ரவேல் ஜனங்களை முற்றிலுமாய் ரட்சிக்கக்கூடிய ரட்சகனாய் அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. நியாயாதிபதி என்ற ஒரு உயர்ந்த அந்தஸ்து, ஒரு வாய்ப்பு எப்போ கொடுக்கப்பட்டது? அவனுடைய தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே அந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அவன் என்ன செய்தான்? உதாசீனப்படுத்தினான். பாருங்க, அவன் தேவனுடைய வல்லமையை பெற்றிருக்கும் போது என்ன செய்யப்பட்டது? ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து எத்தனை பேரை அவன் கொன்றான் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது? 1000 பேர்களை கொன்று குவித்தான். நம்மளால இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது, யோசித்து பார்க்க முடியாது, கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு அவனுக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அபிஷேகத்தினுடைய சாராம்சம் என்ன? பிரித்தெடுத்தல். நீ மற்ற மனிதனை போல அல்ல, நீ கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவனாயிரு. வாசலுக்குள் உட்பிரவேசித்தால் நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆனால் அவன் என்ன செய்தான்? தன்னுடைய அபிஷேகத்தை, தன்னுடைய தெரிந்தெடுப்பை அவன் மறந்து போனான். அவனுடைய தெரிந்தெடுப்பை மறந்து போனதுனால அவன் என்ன செய்தான் பாருங்க, விபச்சாரிகளோடு கூட அவன் என்ன செய்தான்? அவனுக்குள்ள வீக்னஸ் என்னது? பெண்கள். அதுவும் யாரு? பெலிஸ்திய பெண்ணை திருமணம் செய்யும்படி திம்னாவுக்கு போனான். அவனுடைய பெற்றோர்கள் சொல்றாங்க, இது கர்த்தர் உனக்கு நியமித்த காரியம் அல்ல, கர்த்தர் இதை உனக்கு செய்ய சொல்லலன்னு சொல்லும் போது கூட அவன் தன் தகப்பனுடைய வார்த்தையை கேட்கல. அவன் செய்த காரியம் என்னது? அவனுடைய அந்தரங்க ஐக்கியத்தை இழந்து போனான், பிரதிஷ்டையை இழந்து போனான். சுருக்கமா சொல்றேன், அடுத்து சம்பவித்தது என்னது? 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 11:21. ஒரு காலத்தில் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தியதனால பெலிஸ்தியர்கள் அவனை கண்டு நடுங்கினார்கள். ஆனால் அவன் என்ன செய்யறான்? அவனுடைய பிரதிஷ்டையை எல்லாம் ஒரு பாவத்திற்கு நேராய் ஒப்பு கொடுத்ததுனால அந்த வாசலுக்குள் பிரவேசிக்க முடியாதவனாய் மாறிய பின்பு அவன் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்தான். நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் அவனுடைய முடி இழந்து போயிடுச்சு, அதனால என்னுடைய ஸ்ட்ரென்த் முடியல தான் இருந்தது. நீங்க எல்லாரும் அப்படிதான் நினைக்கலாம். உங்களை ஆராய்ச்சி பார்க்கும்போது உங்கள்கிட்ட வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அப்படின்னா நீங்க என்ன சொல்லலாம்? ரொம்ப திறமைசாலி பாருங்க, இல்ல அப்படி சொல்லுமா? நமக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கும் பாரு, வெளியில சொல்லனா கூட உங்களுக்கு எது பெஸ்ட், நான் இப்படி பெரிய ஆள் பாருங்க அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் பாரு. அதே போலதான் இவனுக்கு என்னது? அவன் முடியலால் அந்த பலன் அல்ல, பிரதிஷ்டை, தேவனால் உண்டான அபிஷேகம் அவன் மேல் எதனால் இருந்தது? அவன் செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கிறான். மற்றவரை போல அல்ல, மற்ற இஸ்ரவேல் ஜனத்தை போல அல்ல, அவன் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்போடு கூட கர்த்தர் அவனை உண்டாக்கி இருந்தான். ஆனால் அவன் தன்னுடைய வீக்னஸ், தன்னுடைய பிரதிஷ்டையை ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டான். நல்ல கவனமா கேளுங்க. வாசலுக்குள்ள நான் பிரவேசிக்கும் போதும் வாசலுக்கு வெளியில நான் வரும்போதுதான் எனக்கு என்ன செய்யும்? புதிய வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்க முடியும். கர்த்தருடைய பிரசன்னத்தில் தான் எனக்கு வாய்ப்புகள் பிறக்கும். இல்ல சில வேளைகள் சில நபருக்கு எவ்வளவோ பிரயாசப்படுறேன் பாஸ்டர், ஆனா எனக்கு முன்னாடி எப்ப போனாலும் கதவுகள் எனக்கு மூடப்பட்டிருக்கு. எப்படி அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவங்க எத்தனை பேரு? நான் முதல்ல கையை நிற்கணும். எப்போ போனாலும் பாஸ்டர் திறந்திருக்க டோர் கூட நான் போகும்போது என்ன செய்யுது?
மூடிடுது பாருங்க. இல்ல ஸ்லைடிங் டோர்லாம் பார்த்துருக்கோம், கிட்ட போனா திறக்கும், ஆனா நான் போகும்போது தான் மூடுது. அப்படிதானே? இல்ல கிட்ட போனா திறக்கும்னு சொல்றாங்க, ஆனா நான் போகும்போது திறக்க மாட்டேங்குது. இல்ல பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில ஏன் தெரியல போராட்டமா இருக்குது, எங்க போனாலும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு க்ளோஸ் டோருக்கு முன்னாடி தான் நான் நிக்கிறேன். ஒன்று சொல்றேன், முதலாவது நானே வாசல் என்று சொல்லுகிற இயேசுவினிடத்தில் உட்பிரவேசிக்க நீங்க பழகி கொண்டீங்கன்னா எங்க போனாலும் உங்களுக்கு கதவு ஓப்பனா இருக்கும். இல்ல எங்க கதவு ஓப்பனா இருக்குதோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு, கொண்டு போய் நிறுத்துவார். இல்ல அடுத்த காரியம், அடுத்த வசனத்தையும் படிக்க கேட்போம் பாருங்க. 22வது வசனம். சொல்லப்பட்ட காரியம் பாருங்க. அவன் நினைச்சான் தலை மயிர்ல தான் எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு. அவன் கர்த்தரிடத்துல கேட்டுக்கொண்ட காரியம் ஒண்ணு, கர்த்தாவே நீ கொடுத்த வாய்ப்பை நான் சரியா பயன்படுத்தல, ஆனா ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுங்க. கர்த்தர் மீண்டும் ஒரு வாய்ப்பு அல்ல, மற்றொரு வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஒருவேளை மனுஷங்க சொல்லலாம், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. ஓகே, அவங்க சொல்லுவாங்க, சரி ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், மீண்டும் ஒண்ணு செய்றேன், ஒரே ஒரு வாய்ப்பு ஒண்ணு கொடுக்குறேன், இன்னொரு தடவை இந்த தப்பு பண்ணா என்ன செய்வேன், தண்டிப்பேன். ஆனால் தேவன் என்ன செய்யறாரு, மீண்டும் வாய்ப்புகளை கொடுக்கிறவரா இருக்கிறார். அவனுடைய மயிர் என்ன செய்யப்பட்டதா, முளைக்க தொடங்கியது. உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில பழைய காரியங்கள்ல அநேக தவறுகளை நான் செய்துட்டேன், ஆனால் இப்பொழுது உம்மிடத்துல வரேன், கர்த்தாவே மீண்டும் ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுங்க. கர்த்தரிடத்துல நீங்க கேட்டீங்கன்னா அவர் என்ன செய்வாரு, எப்படி சிம்சோனுக்கு தன்னுடைய முடி முளைப்பதனால அவன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவன் உயிரோடு இருந்த நாட்களில எத்தனை பெலிஸ்தர்களை கொன்றானோ அதை காட்டிலும் அதிகமான நபர்களை கொன்று குவித்தான் என்று வேதத்தில் சொல்லுகிறோம். கர்த்தர் வாய்ப்புகளை கொடுப்பது எதற்காக, அவருடைய திட்டத்தை செயல்படுத்துவதும். முதலாவது பாருங்க, கர்த்தருடைய திட்டம் என்ன, நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும், கரெக்ட். ஆனால் முதல் பிரையாரிட்டி என்னது, அவருடைய திட்டங்கள். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தான் வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஆனால் அந்த வாய்ப்புகளை நிறைவேற்றுகிற சமயத்துல என்னுடைய உலக பிரகாரமான தேவைகளுக்கேற்ற வாய்ப்புகளை அவர் அமைத்து கொடுப்பார். நல்லா யோசிச்சு பாருங்க, நான் கர்த்தருக்காக நான் நிக்கிறேன், செயல்படுறேன்னா மற்ற வாய்ப்புகள்லாம் பல பேர் கதவை தட்டி ஓஞ்சி போனவங்களுக்கு அதெல்லாம் இல்லாம கர்த்தர் என்ன செய்வாரு, திறந்த வாசலுக்கு முன்னாடி கொண்டு போய் வைப்பார். ஆனா நான் இதை முதல்ல செய்யறேன், இது முதல்ல நடக்கட்டும், அப்புறமா நான் அது செய்யறேன்னு நினைச்சா நான் ஓடிக்கிட்டே இருக்கணும், தட்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்க. ஆகவேதான் சொல்லுது, உள்ளும் புறமும், இந்த வார்த்தை சொல்லப்பட்ட காரியம், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நான் முதலாவது போக வேண்டிய, இந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்க வேண்டிய இடம் எங்குது, உள்ள. நான் உள்ள என்ன சாப்பிடுறனோ அதுதான் எனக்கு வாய்ப்புகளை வெளியே கொடுக்கும். இல்ல நான் உள்ளுக்குள்ள சாப்பிடுற மேய்ச்சலை கண்டடைந்து நான் என்னெல்லாம் மேய்ந்து கொள்கிறேனோ அதற்குரிய பலனை நான் பெற்றுக் கொள்கிறேன். அந்த பலன் எனக்கு வெளியில உள்ள வாய்ப்புகளை எனக்கு கொடுக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல, புரிஞ்சவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. நிறைய பேர் புரிஞ்சிருக்க. அடுத்த ஒரு சம்பவம் சொன்ன, சில வாய்ப்புகள் பிறப்பினாலேயே ஒரு வாய்ப்புகளை பெற்றான் சிம்சோன். இன்னொரு நபர் பாருங்க, அர்ப்பணிப்பினால் அவன் வாய்ப்புகளை பெற்றுக் கொண்டான். எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் முதல் வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகினபோது கிரேக்கக்காரனானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். பாருங்க, இரண்டு பேருக்கு ஒரு சண்டை நடக்குது. அந்த நாட்கள் ஆதி சபையில் என்ன செய்தாங்க, எல்லாரும் தன்னுடைய காணியாட்சிகள் எல்லாம் விற்று பொதுவாய் அவர்கள் எல்லாவற்றையும் அனுபவித்தார்கள். அப்போ என்ன நடக்குது, உங்க ஆளுங்களுக்கெல்லாம் என்ன செய்றீங்க, கூட ஒரு மட்டன் பீஸ் வைக்கிறீங்க. இல்ல நம்ம ஊர்ல பழைய காலத்துலலாம் கல்யாணம் நடக்கும்போது என்ன செய்வாங்க, அப்படிதான் இல்ல, பொண்ணு வீட்டுக்காரங்க தான் பரிமாறுவாங்க, ஏன்னா அவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க கல்யாணத்தை. அப்ப என்ன செய்வாங்க, இது பெரிய பிரச்சனையா வரும், எங்களை கவனிக்கவே இல்லை. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து என்ன சொல்லுவாங்க, எங்களை கவனிக்கவே இல்லை. அப்படிதானல, எதுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு என்ன செய்யறது, எக்ஸ்ட்ரா மட்டன் அள்ளி வைக்கிறார் பாருங்க, பிரதர் சொல்றாரு, அப்படிதான் அள்ளி வச்சிடுறாங்க, எங்களுக்கு கிடைக்கவே இல்லையே. இந்த பிரச்சனை இன்னைக்கு இல்ல, அன்னைக்கே நடந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு ஆட்களுக்கு நிறைய, உங்க ஆட்களுக்கு கொடுக்குறாங்க, எங்களுக்கு கொடுக்கல. உடனே இதனால என்ன செய்யப்பட்டது,
ஒரு சலசலப்பு. உடனே அப்போஸ்தலர் சொல்றாங்க, இந்த பாரு, இதெல்லாம் விசாரிப்பது எனக்கு நேரம் கிடையாது. எங்களுடைய நேரம் ஜெபிப்பதிலும் வேத வாசிக்கிறதிலும் பிரசங்கிப்பதிலும் தான் எங்களுக்கு நேரம் அவசியம். இதுக்கெல்லாம் அந்த சின்ன விஷயத்தெல்லாம் எங்க தலையை போட்டு நாங்க உருட்டுறது இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு 3வது வசனத்தை நான் படிக்க கேட்போம் பாருங்க. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். பாருங்க, யாரை இவங்களுடைய வேலை என்னது? சாப்பாடு பரிமாறக்கூடிய நபர்கள். அவங்க எப்படி இருக்கணுமா? நம்மளா தான் என்ன சொல்லுவோம்? கையை சுத்த பத்தமா இருக்கணும், நீட்டா இருக்கிறவங்க தான் என்ன செய்யணும்? கைக்கெல்லாம் கட்டிக்கிட்டு இப்படிதான் நீ பரிமாறணும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த. இந்த வார்த்தைக்கு பரிசுத்த ஆவி பக்கத்துல கமா போட்டிருக்குதா? கிடையாது. நம்ம ஒருவேளை கமா போட்டிருந்தா பரிசுத்த ஆவி, உலக ஞானம் இப்படிலாம் சொல்லுவோம். நம்மளுடைய ஞானம் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்டவனும் நற்சாட்சி பெற்றவனும். ஏடா, சாப்பாடு போடுறவனுக்கு இவ்வளவு குவாலிபிகேஷனா? நம்ம யாராவது யோசிப்போமா பாருங்க. அப்ப ஆதி அப்போஸ்தலர்களை பந்தி விசாரிக்கும் போது பிரச்சனை ஏற்படுது. அதை சமாளிக்கக்கூடிய திறன் யார்கிட்ட இருக்குன்னு நினைச்சாங்க? பரிசுத்த ஆவியும் ஞானமும் நற்சாட்சி பெற்றவனுமா இருக்கணும். இப்படிப்பட்ட 7 பேரை, பூரணமான ஒரு 7 பேரை அவங்க தேர்ந்தெடுக்கணும்ன்றாங்க. இந்த 7 பேரை தேர்ந்தெடுக்கும் போது பாருங்க, 5வது வசனத்துல, இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரபோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்கத்தமையானவனான அந்தியோகியாவையும் பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு. சரி, 7 பேரை தெரிந்து கொள்றாங்க. அதுல அடுத்த ஒரு ஆள் யாரு? பிலிப்பை குறித்து பார்க்கிறோம். பிலிப்புக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. என்ன வாய்ப்பு? ஃபுட் எல்லாம் பார்த்துக்கப்பா, நீ தான் உன்னுடைய கையில இருக்கு. உடனே அவர் என்ன செய்வார்? அவங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் தனியா ஒரு பார்சல் பண்ணி கொடுத்துருவாரா? அப்படி கொடுக்க கூடாதுன்னு என்ன சொல்றாங்க? அவரு பரிசுத்த ஆவியிலும் ஞானத்திலும் நற்சாட்சி பெற்றவனா இருக்கணும்னு சொல்லி இந்த 7 பேரில் ஒருவர் யாரு? பிலிப்பு. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்னது? பந்தி விசாரிப்பு. இந்த பந்தி விசாரிப்பதற்கு அவன் தன்னை என்ன செய்தான்? அர்ப்பணிக்கிறவர்களை தான் செலக்ட் பண்ணாங்க. அவன் பிறப்பாலே ஆவியானவரால் நிரப்பப்படல, ஞானத்தினால் நிரப்பப்படல. அவன் என்ன செய்தான்? தன்னை அர்ப்பணித்தான். ஆதி சபையில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தன்னை அர்ப்பணித்ததுனால அவனுக்கு ஒரு உயர்வு, அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டது. ஊழியக்காரன். அவன் ஒரு பந்து விசாரணைக்காரனாக என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. ஆனால் அவன் என்ன செய்தான்? அப்பாடா, நல்ல ஒரு வேலை கிடைச்சது இல்ல? சாப்பாட்டு பரிமாறும்போது டேஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் தேவை, அப்படிதானே? இல்ல, நிறைய பேருக்கு இந்த பந்தி விசாரணைக்காரன் அப்ப பிரச்சனை இல்லை, சாப்பாட்டுல தான் பிரச்சனை, நமக்கு போக தான் மற்றவங்களுக்கு அப்படின்னு நினைச்சானா அதே இடத்துல நிக்கல. நான் எதை சொல்றேன்? கர்த்தர் எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார், ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார்னா இது மாத்திரம் போதும் நினைக்கிறது அல்ல கிறிஸ்தவ ஜீவியம். அடுத்த வாய்ப்புகளை அவர் உருவாக்குறார். எப்பொழுது நான் உள்ளே சென்று மேய்ச்சலை பெற்றுக் கொள்கிறேன், அப்ப வெளியே வரும்போது கர்த்தர் என்னை நம்பி பொறுப்புகளை அவர் என்ன செய்யறாரு? ஒப்பு கொடுக்கிறார். உண்மையுள்ளவன் என்று கருதி இந்த ஊழியத்தை என்ன செய்யறார்? கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த ஊழியம் என்பது போதும் என்ற, இன்னைக்கு அப்படிதான் சொல்றல, போதும் என்ற மனசுதான் தேவ பக்தி இப்படிலாம் சொல்லிடுவோம் நம்ம. ஏன்னா என்னது? ஊழியம் போன பிறகு அதுல பிஸி ஆயிடுவோம். வேதத்திலே சொல்லியிருக்கு பாஸ்டர், போதும் என்ற மனதுடையவன் தேவ பக்திய மிகுந்த ஆதாயம். கொடுத்திருக்கிறதுலே செய்வோம், இப்படியே பந்தி விசாரிப்பே இருப்போம். அப்படி அல்ல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை கர்த்தர் பெருக்கமாய் மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். இது போதும் ஒரு இடத்தில் தீர்மானம் செய்வது அல்ல. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்னது? அவனுடைய அர்ப்பணிப்பினால் அவன் பெற்றுக்கொண்டது பந்து விசாரிப்பு வேலைதான். ஆனால் என்ன நடந்தது பாருங்க, அடுத்த லெவலுக்கு அவன் என்ன செய்யறான்? அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறான் பாருங்க. இல்ல, இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய தொழில் அதிபர்கள்லாம் எடுத்த உடனே $1 மில்லியன் போட்டு பிசினஸ் ஆரம்பிக்கல. அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருந்தது? சின்னதுதான். இவ்வளவுதான், ஒரு சின்ன கடை தான் வச்சிருந்தேன். ஆனால் இன்னைக்கு பல கோடிகளுக்கு அதிபதியாய் மாறினார்.
ஒரு சபை பார்க்குறோம், சின்ன சபையை தான் ஆரம்பிச்சோம் பாஸ்டர், 5 பேரை கொண்டு தான் ஆரம்பிச்சோம், இன்னைக்கு 5000 பேர் இருக்கிறாங்க. 5000 பேர் இருந்தாதான் நான் சபை பாஸ்டரா இருப்பேன் அல்ல. சிறிய காரியத்தில் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தால் அநேகருக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? அதிகாரியாய் மாற்றுவார். 8வது அதே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் பாருங்க. பிலிப்பு செய்த காரியங்களை பார்ப்போம். 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்ப்போம். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்ட வேலை என்னது? சமையல் பந்தி வேலையோடு நிறுத்துரு. டைனிங் டேபிளை விட்டு நீ வரக்கூடாது. ஆனால் அவன் என்ன செய்தான்? அவனால் அவனுக்குள்ள உள்ள வைராக்கியம், அவன் உள்ள மேய்ந்து கொண்ட காரியத்தை வெளியில பகிர்ந்து கொள்வதற்கு அவன் என்ன செய்தான்? எத்தனித்தான். அதனால அவன் என்ன செய்தான்? சமாரியாவில் போய், ஏன் சமாரியாவுக்கு போனான் தெரியுமா? அதற்கு முன்பதாக உள்ள அதிகாரங்களை எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். சைமன் என்ன பண்ணப்பட்டான்? சைமன் என்ன சொல்லப்பட்டது தமிழ்ல? சிமியோனா? இல்ல, சைமன் பீட்டர் இல்ல, ஸ்தேவான் கொல்லப்பட்டதுனால ஜனங்கள் என்ன செய்யப்பட்டாங்க? சிதறடிக்கப்பட்டார்கள். எல்லா இடங்களும் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. காரணம், அந்த இயேசுவை பிரசங்கிக்கின்ற ஒவ்வொருவரையும் என்ன செய்தாங்க? பிடித்து கொலை செய்தார்கள். அதனால சுவிசேஷம் பண்ற இடங்கள் என்ன செய்து? பெருகப்பட்டது. அப்போ இவன் பிலிப்பு என்ன செய்யப்பட்டாரு? அவன் போன இடமாகிய சமாரியாவில் என்ன செய்தான்? பிரசங்கித்தான். எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, கர்த்தருடைய பிரதான நோக்கம் என்னது? அவருடைய வார்த்தை, சுவிசேஷத்தை, கர்த்தரை பற்றி பேசக்கூடிய வாய்களை நீங்க திறக்கும் போது புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா நம்ம சில நேரம் அவங்க பேசினா என்ன நினைச்சுக்குவாங்க? நம்மளுடைய பிரதான நோக்கம் என்னது? உள்ள மேயிரும், வெளியில மேய்ச்சல் நம்ம குடும்பத்திற்கு தேவையா இருக்குது. ஆனால் உள்ள மேய்ந்ததை நான் வெளியில என்ன செய்யணும்? பகிர்ந்து கொள்ளணும். அதுதான் பிலிப்பு செய்தான். அவன் உள்ளுக்குள்ள மேய்ந்ததை என்ன செய்தான்? அவன் தனக்குள் வைத்துக் கொள்ள முடியல. சமாரியா பட்டணத்தில் போய் அவன் என்ன செய்தான்? கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அதோடு நிறுத்திக் கொள்ள. அந்த பிரசங்கம் என்ன செய்தது? புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியது. என்ன நடந்தது பாருங்க. அடுத்த 5ஆம் வசனத்தை பார்த்தோம். 6வது வசனத்துல படிப்போம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ஹல்லேலூயா. இதுதான் முக்கியமான காரியம். பிரசங்கம் பண்ணுவது ரொம்ப ஈஸி, ஆனால் மக்களை கவனிக்க வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற மனிதனோடு கூட இருந்தா கவனம் சிதறாதபடி ஜனங்கள் என்ன செய்வாங்க? கவனிப்பாங்க. இதுதான் பேதுருவனுடைய வாழ்க்கையில நடந்தது. இதுதான் சவுலுடைய வாழ்க்கையில் நடந்தது. பேதுரு எழுந்து பிரசங்கித்த போது 5000 பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். அநேகர் அவருடைய இருதயத்தில் குத்துண்டவர்களாய் இருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க. பிலிப்பு சமாரியா பட்டணத்தில் போய் அவன் பதுங்கி இல்ல, அவன் கர்த்தருடைய வார்த்தையை பேசினான். விளைவு என்ன? அங்கு அற்புதங்கள், அதிசயங்கள் நடந்தது. அதன் நிமித்தம் அவன் பேசுகிறதை ஒருமனப்பட்டு கவனமாய் கேட்டார்கள். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நான் மேய்ந்ததை வெளியில் சொல்லி நான் பேசும்போதுதான் அடுத்த வாய்ப்பை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், எனக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது, கதவே திறக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுல அல்ல. எனக்கு கொடுக்கப்பட்ட, ஒருவேளை எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் தெரியும், God is love, இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த ஒரு வார்த்தை தான் தெரியுதுன்னா வெளியில போய் என்ன செய்யுங்க? பேசுங்க, கர்த்தருடைய அன்பை குறித்து சொல்லுங்க. அப்பதான் என்ன செய்ய முடியும்? அடுத்த வாய்ப்பை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஒரு வாய்ப்பையே நான் வச்சுக்கிட்டே இருக்கும்போது கர்த்தாவே இன்னும் எனக்கு வாய்ப்பை கொடுங்க. எதுக்கு? அப்படியே வாய்ப்பை வச்சு ஓரமா வச்சுக்கிறதுக்கு அல்ல, அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறவர்கள் தான் மேலும் வாய்ப்பு கர்த்தர் கொடுக்கிறார். அடுத்த காரியம் பாருங்க. அவன் பிரசங்கிக்க தொடங்கினால் 8வது வசனத்தை நாம் படிக்க கேட்போம். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அந்த மனிதன் நிமித்தம் அந்த பட்டணம் மிகுந்த சந்தோஷப்பட்டது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையாகிய தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உள்ளும் புறமும் போகின்ற உங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது நிமித்தம் நீங்க இருக்கின்ற இடம் சந்தோஷமா இருக்கும், நம்மளுடைய வீடு சந்தோஷமா இருக்கும், நாம் செய்கின்ற வேலை செய்கின்ற ஸ்தலம் சந்தோஷமா இருக்கணும். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையே இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க உள்ள போய் மேயிற அளவுக்கு கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? அந்த இடத்துல வாய்ப்புகளை உருவாக்குறாரு. நீங்க போறது நிமித்தம் சந்தோஷம்.
நீங்க வேலைக்கு போகும்போது உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க டியூட்டி இருக்கும்போது சந்தோஷமா இருக்கு, இன்னைக்கு உங்களுக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க உங்களை பார்த்து? அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் மேய்ச்சலை கண்டு கொள்கிறவர்களா இருந்தா வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்குவார். இல்ல? அடுத்தது 12ஆம் வசனத்தை படிக்க கேட்கும் பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்தபோது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அடுத்த சம்பவம் என்னது? அவனுடைய ஆரம்பத்தை நான் மறுபடியும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். காரணம் என்ன? வாய்ப்புகள் அவனை தேடி வந்ததற்கு காரணம் என்ன? அவன் அடுத்த ஸ்தானத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டான். உங்களை பார்த்து சொல்றேன், நான் எப்பொழுது அடுத்த ஸ்தானத்திற்கு தகுதியுள்ளவனா என்னை மாற்றிக் கொள்கிறேனோ அந்த ஸ்தானத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பார். நீங்க போனன்னு கூட இல்ல, அவர் என்ன செய்வார்? வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். இங்க என்ன செய்யப்பட்டது? அவன் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கின்ற வேளையில புருஷனும் ஸ்திரீகளும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். கர்த்தர் எதிர்பார்க்கின்ற காரியம் என்னது? அவரை பற்றி பேசும்போது ஜனங்கள் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஒருவேளை நீங்க சோர்ந்து போகாதீங்க, நான் இந்த நபருக்கு அநேக முறை சுவிசேஷத்தை சொல்லிட்டேன், ஆனால் இவரு மனம் திரும்புற மாதிரி இல்லையா? நீங்க என்ன செய்யுங்க? உள்ளுக்குள்ள போய் மேயும் போது என்ன செய்யணும்? செபிக்க. மேய்ச்சலின் இடம் என்பது எனக்கு தேவையானதை மாத்திரமல்ல, அது என்ன செய்யும்? ஆடு மேயும் போது என்ன செய்யும்? மேய்ச்சலை கண்டுகொள்ளும். மேய்ச்சலை அடைஞ்ச உடனே அந்த ஆடு என்ன செய்யும்? ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு அசைபோடும். அதுதான் என்னது? உங்களுடைய தியானம், உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஐக்கியம், உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை கர்த்தரிடத்துல நாம் செலுத்தும். அதுதான் அந்த டோரை குறித்து, வாசலை குறித்து உங்களோடு கூட பேசினேன். செப்பரேஷன். வாசல் என்னது? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் தேவனோடு கூட இருக்கும்போது நான் வெளியில எனக்கு கர்த்தர் நியமித்திருக்கின்ற காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார். அந்த சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. அந்த சமாரியா பட்டணத்தில் ஒரு மாயவித்தைக்காரன் இருந்தான், சிமியோன். அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய மாயவித்தையினால அந்த பட்டணத்தையே ஒருவர் என்ன செய்யறாரு? ஒரு கட்டுக்குள்ள வச்சிருந்தார். இன்னைக்கு அநேக கட்டுகளை உடைக்க தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க வேலை செய்யற இடம் இருக்கலாம், உங்களை காட்டிலும் ஒரு பெரிய நபரா இருக்கலாம், உங்களை காட்டிலும் ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கின்ற நபரா இருக்கலாம். ஆனால் உங்களிடத்துல உள்ள அபிஷேகம் அவளை என்ன செய்யும்? மேலோங்கி நிற்கவங்களை செய்யும். அந்த மாயவித்தை காரன் அவன் தான் ரொம்ப பாப்புலரா இருந்தான். ஆனால் பிலிப்பு வந்த பின்பு அந்த பட்டணத்தில் என்ன செய்யப்பட்டாரு? பிலிப்பு செய்த காரியங்களை ரொம்ப ஜனங்கள் கூர்ந்து கவனித்தார்கள். ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அது நிமித்தம் என்ன செய்யப்பட்டது? இந்த மாயவித்தை காரணம் வந்து என்ன செய்தான்? தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்துட்டு ஞானஸ்நானம் பெற்றான். மன மாறுதலை உண்டாக்குனது. அப்ப வாய்ப்புகளை பெற்றுக்கொண்ட நான் பிறரை கர்த்தருக்கு நேராய் ஈர்க்க நான் என்ன செய்யணும்? காரியங்களை நடப்பிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். அடுத்த 29வது வசனத்தை 26வது வசனத்தை நாம் படிக்க கேட்போம் பாருங்க. கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். ஹல்லேலூயா. யார் பேசுறா? தூதன், கர்த்தருடைய தூதன். பாருங்க, அவனுடைய வாழ்க்கையின் பரிணாம வளர்ச்சி பாருங்க. கர்த்தருடைய தூதனே அவனிடத்தில் வந்து பேசக்கூடிய அளவுக்கு அவன் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டான். ஆகவே புதிய வாய்ப்புகளை அவன் பெற்றுக்கொண்டான். எத்தனை பேர் வேலை செய்யற இடத்துல இதுக்கு தான் எனக்கு கொடுக்கப்பட்டான், கொடுத்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு அப்படியே வந்துட்டு இருக்கிற மாதிரி, சீட்டை தேய்க்கிறவங்க மட்டும் மாத்திரம் வேலை செய்யணும். அப்படி யாராவது வேலை செய்யணுமா? இல்லை, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தேசத்துக்கு வந்தேன், எனக்கு கொடுக்கப்பட்டது ஸ்டெனோ, இன்னும் ஸ்டெனோவாவே இருக்கிறேன்னு எத்தனை பேர் சந்தோஷமா சொல்ல முடியும்? வேலையில் நாம் என்ன செய்கிறோம்? உயர்வை விரும்புகிறோம். அப்படிதானே? நான் இத்தனை வருஷம் ஆச்சு, எனக்கு ப்ரமோஷன் தரல, உடனே ஒரு லெட்டர் இமெயில் போடுறோமா இல்லையா மேனேஜ்மெண்ட்டுக்கு? இத்தனை வருஷம் ஆச்சு, என்னுடைய சேலரி என்ன செய்யல, இன்கிரிமெண்ட் பண்ணல, இமெயில் போடுறோமா இல்லையா? அப்போ என்னுடைய பொசிஷன் வேலையில நான் என்ன செய்யணும்? முன்னேறி செல்லணும்னு நினைக்கிறோம். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வாய்ப்புகள் அமையும் போது நான் என்ன செய்யணும்? அதை பெருக்கிக் கொள்ள நான் வாஞ்சிக்கணும். அப்போ அந்த வாய்ப்புகள் பெருக்கிக் கொள்ளணும்னா நான் வாசலுக்கு, இயேசு சொன்னது நானே வாசல், அந்த வாசலுக்கு உள்ள போய் நான் எவ்வளவு நான் மேய்ச்சலை கண்டுகொள்கிறேனோ அந்த அளவுக்கு எனக்கு வெளியில என்ன செய்யும்? வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்குவார். அந்த வாய்ப்புகளை நான் பயன்படுத்தும் போது புதிய வாய்ப்புகளை கர்த்தர் எனக்கு
கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அப்போ இங்க பாருங்க, தேவ தூதன் வந்து அவன் செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லுகிறார். தேவ தூதனோடு கூட ஒரு இன்டராக்ஷன் கிடைக்குது இல்ல. முதலாவது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னது? யார் சொன்னாங்க? ஆதி அப்போஸ்தலர்கள் தான் சொன்னாங்க. ஆனால் அவன் அப்போஸ்தலர்கள் பின்னாடியே போகணும்னு நினைக்கல. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்ததுனால தேவ தூதனோடு கூட பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றான். அடுத்தது பாருங்க, 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். இப்ப அடுத்த யாரோட, எந்த நபரோடு கூட பேசுறான்? ஆவியானவரோடு கூட. எப்படி ப்ரமோஷன் பாருங்க அவனுடைய வாழ்க்கையில. வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது மாத்திரம்தான் கர்த்தர் எனக்கு புதிய வாய்ப்புகளை அவர் கொடுக்கிறார். ஒரு வாய்ப்பிலே அவன் எக்ஸைட்டட் ஆயிட்டு அதுலயே நிக்கல, ஆவியானவரோடு கூட பேசுகிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். கொடுத்த வேலையை அவன் என்ன செய்தான்? உடனடியா செய்தான். ஓ, நாளைக்கு செஞ்சுக்கலாம், ஆவியானவர் சொல்லிட்டாரு, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு செய்யலாம், அப்படி யோசித்தானா? இன்னைக்கு நம்ம வேலை, நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நாளைக்கு பார்க்கலாம். கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்துகிறார், காதுல பேசுற மாதிரி ஆவியில் நாம் உணர்கிறோம், நம்ம அப்புறமா செய்யலாம். ஆனால் அந்த அப்புறம் என்ன செய்ய போறது இல்ல, அப்புறமாவே தான் இருக்குமே தவிர இப்புறமா வரவே வராது இல்ல. அப்போ உடனடியாக செய்வதுதான் தேவனுடைய சித்தம். தேவன் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா உடனடியாக செய்யணும் இல்ல. அவர் வார்த்தை நாளைக்கு அல்ல, இப்பொழுது இந்த நேரத்தில் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதுதான் உங்களோடு கூட சொல்லுகிறார். அப்போ ஆவியானவர் போய் என்ன சொல்றாரு? நீ இந்த ரதத்தோடு கூட சேர்ந்து கொள்ளுன்றா. நான் நாளைக்கு போறேன்னா அந்த ரதம் அதே இடத்துல நிக்க போறது கிடையாது, அப்படிதானே? ரதத்தோடு சேர்ந்து கொள். நான் எப்படி ஓடுவேன்? ரதம் ரொம்ப, குதிரை ரொம்ப இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை என்ன? கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார்னா இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், கர்த்தாவே இது 2022 இந்த காலத்துல இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு நமக்கு கர்த்தருக்கு என்ன செய்யறோம்? அட்வைஸ் கொடுக்குறோம். அவர் என்ன சொல்றாரு? நீ போய் செய், நீ ஓடுகிற அந்த ரதத்தோடு கூட இணைந்து கொள். எப்படி நடக்கும்லாம் கேட்கல, அவன் உடனே என்ன செய்தான்? கீழ்ப்படிந்ததுனால அவனுடைய கால்கள் எப்படி குதிரையோடு கூட வேகமா ஓடணும். அப்பதான் ரதத்தோட என்ன செய்ய முடியும்? இணைய முடியும். வாய்ப்புகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா முதலாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னது? அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். கர்த்தர் கொடுக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்துகிறவன் மக்களை பிரியப்படுத்தி வாய்ப்புகளுக்காக காத்திருக்க மாட்டான். எத்தனை பேர் புரிஞ்சுது? சில நேரம் நம்ம நினைக்கிறோம், பாஸுக்கு ஏத்த மாதிரி நல்லா பேசினா அவரு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாரு, அவரு எனக்கு ஒரு ப்ரமோஷன். அதெல்லாம் நிரந்தரமானது அல்ல. ஒருவேளை அவரு உங்களை உயர்த்தலாம், அவருக்கே வேலை போச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? உதவ முடியாது இல்ல. அப்போ கர்த்தர் கொடுக்கின்ற வாய்ப்பை நான் உடனடியாக செயல்படுத்தினா எனக்காக புதிய வாய்ப்புகளை அவர் கொடுக்கிறார். தூதனோடு பேசின சில வசனத்திற்கு அப்புறமா ஆவியானவரே அவனோடு கூட பேசணும். ஓடி போய் அவனோட சேர்ந்து கொள். நடந்த சம்பவம் என்ன அதெல்லாம் நமக்கு தெரியும். அவன் என்ன செய்யறான்? 38வது வசனத்துல ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். பாருங்க, எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறான். ஞானஸ்நானம் கொடுப்பது என்பது அவர்களுடைய மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானம் கொடுக்கிறான். சமாரியாவில புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் கொடுத்தான். மாயவித்தைக்காரனாகிய சீமோனுக்கு அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் கொடுத்தான். இங்கு எத்தியோப்பிய ராணியாகிய கந்தாகியனுடைய ட்ரெஷரியல இருக்கிறவன் அவன் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படி வரான். அவனை கர்த்தர் அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்றாரு. இது எப்படி முடியும்? அதெல்லாம் யோசிக்கல. அவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தான். ஞானஸ்நானம் கொடுத்தனா உடனே நீங்க ஓடி போயிட்டு ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு நான் சொல்லலை. கர்த்தரை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்ற வேலையில் அவன் உன்னதமாய் செய்தான். அடுத்த காரியம் பாருங்க, 38ல அவன் சொல்லப்பட்டது 40வது வசனம். பிலிப்பு ஆசூரிலே காணப்பட்டு இடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். அல்லேலூயா. அவனுக்கு கொடுக்கப்பட்ட பிரதான வேலை என்னது? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. இந்த வாய்ப்பை எங்கெல்லாம் பயன்படுத்துறான் பாருங்க. எப்பொழுதெல்லாம் சமயம் கிடைக்குது, எப்பொழுதெல்லாம் நான் புறம்பே இருக்கிறேன், உள்ளே இருக்கிறேன், புறம்பே வரேன், எப்பொழுதெல்லாம் எனக்கு சமயம் கிடைக்குதோ அவன் அந்த பிலிப்புவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த அடுத்த வினாடி அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அந்த இடத்துல அவன் இல்லை. ஆனால் அவன் திரும்ப வரும் வழியில் உள்ள பட்டணங்கள் தோறும் அவன் என்ன செய்தான்? பிரசங்கித்தான். அல்லேலூயா.
அதனுடைய சாராம்சம் என்ன பாருங்க. கடைசியாக இதை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்துல 21ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசித்து நாம் ஜெபிப்போம். மறுநாளிலே ம். பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் ம். புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து ம். 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து ம். அவனிடத்தில் தங்கினோம். ம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். ஹல்லேலூயா. பிலிப்பு அவன் தன்னுடைய வேலையை அவனோடு கூட நிறுத்திக் கொள்ளல. அவனுக்கு கிடைத்த வாய்ப்பு அவனோடு கூட நின்று போல தன்னுடைய குமார்த்திகளுக்கும் அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தான். என்ன நடந்தது பாருங்க. தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு பவுல் வந்து சந்திக்கும் போது அவன் என்ன சொல்றான், அவனுடைய வீட்டில் இருந்த 7 கன்னியாஸ்திரிகளும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாய் அவன் என்ன செய்தான், அவன் தன்னுடைய குமாரர்களை தன்னுடைய குமார்த்தியில் என்ன செய்தான், வளர்த்தான். இந்த வாய்ப்பு, கர்த்தர் கொடுக்கின்ற வாய்ப்பை சரியாய் பயன்படுத்திக் கொள்ளுகிறவன் என்ன செய்ய முடியும், அவனுடைய வாழ்க்கையில தனக்கு உண்டான சகல தன்னோடு கூட இருக்கிறவர்களும் என்ன செய்வான், வாய்ப்புகளை பயன்படுத்தத்தக்கதாய் அவன் கட்டி எழுப்புவான். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். வாய்ப்புகளை உருவாக்கும் வாசல். இந்த வாசல்ல நான் ஒவ்வொரு நாளும் பிரவேசித்து மேய்ச்சலை கண்டுகொள்வேன் என்றால் கர்த்தர் புதிய வாய்ப்புகளை எனக்கு கொடுப்பார். God bless you.